மொத்தமாக 6 எபிசோடு தான். ஆனால் அதுக்குள்ளே இவங்க டிப்ரெஷனை உண்டாக்குறது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை கொடுக்கறதுன்னு பல வேலைகளை இந்த அனிமையில் பார்த்துருக்குறாங்க. அண்ட் இதில் அவங்களே டிஸ்க்ளைமரை போட்டு, தம்பி பார்த்து மனசை தரப்படுத்திக்கிட்டு உள்ளவா, அவ்வளோ டிப்ரெஷன் உள்ளே இருக்குது, அதனால் தயாராகிக்கிட்டு இந்த அனிமையை ட்ரை பண்ணுன்னு அவங்களே டிஸ்க்ளைமரை போட்டு தான் பார்க்கவே சொல்கிறது. அண்ட் இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி பிளானட்லேருந்து ஒரு ஏலியன் வந்து சிசுகா அப்படிங்கிற அந்த பொண்ணை, இந்த பாருமா உன்னை சிரிக்க வச்சு சந்தோஷமாக பார்த்துக்கிறது தான் என் வேலை அப்படிங்கிற மாதிரி அது சொல்ல. ஆனால் இந்த பொண்ணோட வாழ்க்கைங்கிறது மொத்தமாக டிப்ரெஷனில் தான் கிடக்குது. இப்படி டிப்ரெஷனுக்குள்ளேயே தங்கிக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணு இவ எப்படி மாத்திரா, அண்ட் அவளுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறாங்கிறதா இந்த மொத்த சீரிஸுமே. இதுல வர ஒரு கேரக்டரும், அதாவது ஒரு எபிசோடு போக போக டேய் இருடா கதையை எங்கெங்கயோ கொண்டு போறீங்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஒரு கேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சீங்கன்னா நீங்க பண்றது கரெக்ட் தான்ப்பா, நீங்க பண்றது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும், அந்த நிலைமையில யாரா இருந்தாலும் அதானே பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேரக்டரையும் டிசைன் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 2025 இப்பவே இதை பெஸ்ட் அனிமேன்னு சொல்லி எடுத்து வச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான அனிமே. அண்ட் இதை பார்த்தவங்க எந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்கு உள்ளாகினீங்க, அண்ட் உங்களுடைய ஃபேவரட் எபிசோடு எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. இந்த மாதிரி அனிமே பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்க சோடாபுட்டி அனிமேவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.